இன்னைக்கு வந்து 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற அளவீட்டியல் வந்து பார்க்கலாம். அளவீடுகள வந்து அடிப்படை அலகுகள், வழி அலகுகள் வந்து 2ஆ பிரிக்கலாம். அடிப்படை அலகுகள். வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிட இயலாத அளவுகள் தான் வந்து அடிப்படை அளவுகள்னு சொல்றோம். அடிப்படை அலகுகள் வந்து எஸ்ஐ யூனிட் இல்ல சிஸ்டம் இன்டர்நேஷனல் யூனிட்ஸ். அந்த அடிப்படை அலகுகள் வந்து மொத்தம் 7 இருக்கு. நீளம்னா மீட்டர், நிறைனா கிலோகிராம், காலம்னா வினாடி, வெப்பநிலைனா கெல்வின், பொருளின் அளவுனா மோல், ஒளிச்செறிவுனா கேண்டிலா, ஆ மின்னோட்டம்னா ஆம்பியர். இந்த அடிப்படை அளவுகள்ல வந்து மின்னோட்டமும் அது மின்னோட்டம் அதுக்கான அளவு வந்து ஆம்பியர். அதை வந்து கேபிட்டல் லெட்டர்ல தான் வந்து குறிக்கணும். அதே மாதிரி வெப்பநிலையும் வந்து அதோட அளவு வந்து கெல்வின். அதையும் வந்து கேபிட்டல் லெட்டர் கேல தான் வந்து குறிக்கணும். ஏன்னா இது ரெண்டுமே வந்து அறிவியல் அறிஞர்களோட பெயர்ல வர்றதுனால கேபிட்டல் லெட்டர்ல குறிக்கணும். வழி அலகு வந்து அடிப்படை அலகை பெருக்கியோ அல்லது வகுத்தோ பெறப்படுவது தான் வந்து வழி அலகு எனப்படும். ஒழுங்கான வடிவத்துக்கு வந்து நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதே ஒழுங்கற்ற வடிவமாக இருந்தால் நம்ம வரைபடத்தை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அதே அந்த ஒழுங்கற்ற வடிவத்தை வந்து 2ஆ பிரிக்கலாம். 2D டைமென்ஷன், 3D டைமென்ஷன். 2Dயா இருந்தால் வரைபடம், 3Dயா இருந்தால் ஆர்கிமிடிஸ் தத்துவம். அடர்த்தியோட எஸ்ஐ அலகு அப்படின்னு பார்த்தா கிலோகிராம் பர் மீட்டர்ஸ் கியூப் அப்படின்ற ஒரு அலகால தான் அளக்கப்படும். அது வந்து 3 டைப்பாக பிரிக்க போகிறோம். வாயு, திண்மம், திரவம் 3 வழியாக பிரிக்க போகிறோம். அதில் வாயுவில் பார்த்தா காற்றோட அடர்த்தி பார்த்தா 1.2 கிலோகிராம் பர் மீட்டர்ஸ் கியூப். திரவத்தில் பார்த்தா 3 பொருளாக இருக்கும். ஒன்று நீர், ஒன்று மண்ணெண்ணெய், இன்னொன்று பாதரசம். நீரோட அடர்த்தி பார்த்தா 1000 கிலோகிராம் பர் மீட்டர்ஸ் கியூப். மண்ணெண்ணெய்க்கு பார்த்தா 800 கிலோகிராம் பர் மீட்டர்ஸ் கியூப். பாதரசத்துக்கு பார்த்தா 13600 கிலோகிராம் பர் மீட்டர்ஸ் கியூப். இப்போ திடப்பொருளை பார்க்குறோம். திடப்பொருளை பார்த்தா மரத்துக்கு வந்து 770 கிலோகிராம் பர் மீட்டர்ஸ் கியூப். இரும்புக்கு வந்து பார்த்தா 7800 கிலோகிராம் பர் மீட்டர்ஸ் கியூப். தங்கத்துக்கு பார்த்தா 19300 கிலோகிராம் பர் மீட்டர்ஸ் கியூப். வெள்ளிக்கு பார்த்தா 10500 கிலோகிராம் பர் மீட்டர்ஸ். விலைக்கேற்றும் எண்ணெய்க்கு வந்து 961 கிலோகிராம் பர் மீட்டர்ஸ் கியூப். பொதுவாக நீரில் எண்ணெய் மிதக்கிறதுக்கு காரணம் வந்து நீரை விட எண்ணெயின் அடர்த்தி வந்து குறைவாக இருக்கும், அதனால மிதக்கும். அடர்த்தி ஈக்குவல் நிறை பை பருமன். டி ஈக்குவல் டு எம் பை வி. வேகம் வந்து வேகத்தோட அளவு வந்து மீட்டர் பர் செகண்ட், அதாவது கடந்த தொலைவு பை காலம். இதோட அலகு வந்து மீட்டர் பர் செகண்ட். இப்போ நீண்ட தொலைவு, அதாவது சிறிய தொலைவு அளக்கிறதுக்கு மீட்டர், கிலோமீட்டர்லாம் பயன்படுத்துறோம். நீண்ட தொலைவு அளக்கிறதுக்கு நம்ம வந்து சூரியனுக்கும் புவிக்கும் இடைப்பட்ட சராசரி தொலைவான வானியல் அளவு யூஸ் பண்றோம். இதோட அலகு என்னன்னா 1.496 × 10^11 மீட்டர். இதை விட பெரிய அளவுகள் அளக்கிறதுக்கு ஒளியானது ஒரு வருடத்தில் கடக்கும் தொலைவை ஒளி ஆண்டா யூஸ் பண்றோம். ஒளி வந்து ஒரு செகண்டுக்கு 3 × 10^8 மீட்டர் பர் செகண்ட் இது தூரம் பயணிக்கும். இதை வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து 9.46 × 10^15 மீட்டர் வந்து பயணிக்கும்.